மனக்கவலையை மகிழ்ச்சியாக்குவோம். மனக்கவலை. குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சீடர், குருவே, சில நேரங்களில் மனதில் எழும் மனக்கவலையை எப்படி களைவது என்று கேட்டார். அவனை பார்த்த குரு, இதற்கான பதிலை ஒரு கதையின் வாயிலாக உங்களுக்கு உணர்த்துகிறேன். ஒரு காடு, அந்த காட்டிலே குரங்குகள் பல. அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் உண்டு. ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்றை பார்த்தது. நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை கண்டதும் அதற்கு குதூகலமாக இருந்தது. அதுவோ ஒரு பெரிய நச்சு பாம்பு. குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டது. பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. விஷப்பல்லை காட்டி சீறியது. குட்டி குரங்குக்கு கொஞ்சம் பயம். இதை பார்த்து குரங்குகள் அனைத்துமே இங்கு கூடிவிட்டது. ஆனால் எந்த குரங்கும் குட்டிக்கு உதவ முன்வரவில்லை. ஐயையோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு, இது கடிச்சா உடனே மரணம்தான் என்றது ஒரு குரங்கு. மற்றொன்று, அவன் தனது பிடியை விட்டதுமே பாம்பு அவனை கடிச்சிரும், பாம்புகிட்டேருந்து அவன் தப்பிக்கவே முடியாதுன்னு. இப்படியே ஒவ்வொரு குரங்கும் குட்டியின் பீதியை அதிகரித்து கொண்டு அங்கிருந்து அகன்று போனது. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்டதால் விரக்தியின் உச்சத்தில் இருந்தது குட்டி குரங்கு. எந்த நேரமும் கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்து பயந்தபடியே தன் பிடியை விட்டு விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது. மரண பயம் அந்த குரங்கை வாட்டி வதைத்தது. ஐயோ, புத்தி கெட்டு போய் இந்த பாம்பை கையால் பிடித்து விட்டேனே என்று பெரிய குரல் எழுப்பி புலம்பியது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் குரங்கின் உடல் சோர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது அந்த குரங்கு. கண்கள் இருளத் தொடங்கின. அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வருகிறார். சொந்தமெல்லாம் கைவிட்ட நிலையிலே இந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த குட்டி குரங்கு நினைத்தது. அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. குட்டியின் அருகில் வந்த துறவி, எவ்வளவு நேரம் தான் அந்த பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டே கஷ்டப்பட போகிற, அதை கீழே போடு அப்படின்னார். குரங்கு, ஐயோ சாமி, நான் பாம்பை விட்டுட்டா அது என்னை கொன்றுமே அப்படின்னுச்சு. அதற்கு துறவி, பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதை கீழே போடு அப்படின்னார். அவரது வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே தூக்கி போட்டது. துறவி சொன்னது உண்மைதான். குரங்கின் இறுகிய பிடியில் நெருநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்து போயிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் அந்த குரங்கு குட்டிக்கு உயிர் வந்தது. பின்னர் அந்த குரங்கு துறவியை நன்றியுடன் பார்த்தது. அவர், இனிமேல் இது போன்ற முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி தன் வழியிலே நடந்து போனார். நம்மில் பலரும் எப்படித்தான் மனக்கவலை என்று சொல்லக்கூடிய அந்த செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறோம். கவலையை விட்டொழியுங்கள், மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும்.